ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்திலே ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த ஆராதனையோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே சங்கீதம் 121 சங்கீதம் 1 வசனத்தின்படி எனக்கு ஒத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். இந்த வாக்குத்தத்தோடு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சிறப்பாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்படி ஹல்லேலூயா. ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம் 7 மாதங்கள் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததே. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் நீர் எங்களுக்காக கொடுத்த மகத்தான வாக்குத்தத்தம் ஆண்டவரே, ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை நம்மை நடத்தி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை என்னாலும் எங்களை தாங்கட்டும், மகிமையாய் முடிக்கணும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கிருபையால் நடத்தி செல்வீராக, நடத்தி செல்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிசயமான காரியத்தை செய்யுமாறு ஜீசஸ். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறுகிறேன். சேர்த்து பாடலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானம் பூமி படைத்த என்ன கடந்த நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. என்ன கடந்த நன்மைகள் வருமே, கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. மழைகள் பெய்யாத பெய்தினும், நிலை மாறி புரியாது பெய்தினும், மழைகள் பெய்யாத பெய்தினும், மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆகுவர் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை எந்நாளும், ஆகுவர் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாத போதெல்லாம் என்னை காக்கும் தெய்வம் உறங்கார். என் காலை தள்ளாத போதெல்லாம் இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் அவர்கள் உறங்காதே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் அவர்கள் உறங்காதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வளப்பரத்தில் நிழலவரே, வழுவான் காப்பவர் அவரே.
சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேவப்படுத்தாரே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறா கண்களை ஏறெடுத்தே எனக்கு தாசை வரும் பர்வதம் நிறா என் கண்களை ஏறெடுத்தே என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் எதற்கீண்டும் என்னை அணுகாமல் போகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா போகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வாழும் பர்வதம் நேரா கண்களை வெறுத்தே எனக்கு தாசை வாழும் பர்வதம் நேரா என் கண்களை வெறுத்தே வானம் பூமி படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானம் பூமி படைத்த எழுக்கடங்கா நன்மைகள் வாழுமே கண்களை ஏறெடுத்தே எழுக்கடங்கா நன்மைகள் வாழுமே கண்களை ஏறெடுத்தே எனக்கு தாசை வாழ்வதும் என் கண்களை ஏறெடுத்தே எனக்கு தாசை வாழும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுத்தே என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் என்னை அணுகாமல் போகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா போகையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுத்தே எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை ஏறெடுத்தே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் நல்லவர் நீர் நல்லவர் ஆவியானவரே ஓ பரலோக தந்தையே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா ஹல்லேலூயா நன்றி நன்றி ஹல்லேலூயா ஓ ரபா பபா ரபா ரபா சந்தரபா ஹல்லேலூயா ஓ போதரே நன்றி ஆவியானவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஓ தெய்வமே ஓ ஓ நன்றி ஓ Oh
எங்கள் இயேசுநாதன் இந்த பாதத்தில் உம்மை போல் யாருமே பாவப்பீடியில் சிக்கினான் உணர்ந்து தெய்வத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவப்பீடியில் சிக்கினான் உணர்ந்து தெய்வத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதன் இந்த பாதத்தில் உம்மை போல் யாருண்டு. இன்றைக்கு நான் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியார் நிரப்பும். நோருக்கும் ஊருக்கும் உபயம் மனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐயோரிகளையும் உமக்குள் அடக்கும் தெய்வத்தம் அன்பினால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாக்கிற அக்கினி என்னுள்ள நிரப்பும். சாரமா உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதன் உறவா உம்மை போல் யாருண்டு. உம்மை போல் யாருண்டு எங்கள் இயேசுநாதன் இந்த பாதத்தில் உம்மை போல் ஆவியானவரே உறவவலதரவல சமரகரவா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஹல்லேலூயா. உறவவலதரவா திவலதரவலவலவ சதரவயவலதரவா. உம்மை போல யாரும் இல்லை ராஜா. உம்மை போல யாரும் இல்லை. இயேசு மகாராஜனே நல்லவர், நீர் நல்லவர். இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நடத்துகிறவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் மேல் அக்கறை கொள்கிறவர். ஹல்லேலூயா. நீர் வல்லவர், ஓ போதுமானவர். ஆமென். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசு
ரட்சகரே இயேசுநாதா இவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா இவையெல்லாம் நீதானே. ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே அவர்களுடைய அன்பை ருசிக்கும்படியாக மாத்திரம் வந்திருக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, எங்கள் மேல் பாசம் உள்ளவரே, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி. கிருபை 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 ஒரு சுதந்திரத்தின் மாதமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வியாதியான தேசம் அழுத்தப்பட்டிருந்தாலும், நெருக்கடிகள் பல இருந்தாலும், பல மன அழுத்தத்துக்குள்ள நீங்கள் சென்றிருந்தாலும், இந்த கால நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஸ்தோத்திர வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசைவாகும். ஹல்லேலூயா. எனவே உனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்துக் கொண்டே ஆமென். ஹல்லேலூயா. மூலத்தாய் நிற்க வேதத்தை அறிய இனத்தோறும் தேவா உனக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாரும் இயேசுநாதா இந்த பாரத்தில் உம்மை போல் யாருமே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 7 மாதங்கள் எப்படி கடந்தது தெரியாது. ஆனால் தேவ கிருபைகளை தாங்கிக் கொண்டே வந்தது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை பிடிப்போம், எண்ணத்தை விடுப்போம் என்று கலங்கி நின்ற வேலையெல்லாம் கரம் பிடித்த கல்வாரி நாயகனே, அப்பா உம்மை என்னாலும் துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாய், பலனை தாய். உங்கள் நாமம் ஒன்றே மையப்படும். எஸ், இந்த மாதம் தேவையுடன் எத்தனையோ மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதரவற்ற எத்தனையோ ஏழை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆதரவில்லாத அனாதைகள் அதை போல காணப்படும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கணும். அவர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது. உடைய கரமே நீ ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும். எஸ் எஸ், உம்முடைய கிருபை என்னாலும் தாங்கட்டும். எஸ், உம்முடைய கிருபை அவர் என்னாலும் பற்றிக் கொள்வதாக. காலம் எல்லாம்
கண்மணி போல் காத்துக் கொள்ளும், எங்களை கண்மணி போல் காத்துக் கொள்ளும். கல்வாரியின் மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா. ஆவியானவரே, அப்பா தேவையோடு ஆண்டவரே கலக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு நீர் ஆறுதல் செய்கிறார். சகல ஆறுதலின் தெய்வம் ஆறுதல் கொடுத்தது. இந்த புரோணா ஆண்டவரே, புரோண வியாதியான உயிரிழந்த எத்தனையோ குடும்பங்களுக்கு நீர் ஆறுதல் செய்யும். பிள்ளையை இழந்து, புருஷனை இழந்து, ஆண்டவரே தன் தாய் தாத்தனை இழந்து தவிக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளுக்கு நீர் இரக்கம் செய்யும். இரக்கம் செய்யும். ஆசீர்வதிப்பீர். உம்முடைய கிருபை என்னாலும் தாங்கள். ஆமென். நாம் மயப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 121 சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இது ஒரு அவரோகண சங்கீதம். துக்கத்தோடு, வேதனையோடு, போராட்டத்தோடு இருக்கும் போது பாடுகிற ஒரு சங்கீதம். நம்ம நாடுகளிலே ஸ்தோத்திரம், துக்கத்தோடு மரித்த வீடுகளிலே ஒப்பாரி என்று சொல்லுவார்கள். அவர்கள் செய்த நன்மைகளை எண்ணி அதை அவர்கள் நினைவுபடி பாடுகிற பாடல். அதே போல இந்த 150 சங்கீதங்களிலே சில சங்கீதம் அரோகண சங்கீதம். இது எழுதின ஆசிரியர் பேர் இல்லாவிட்டாலும் எபிரேய மொழியின் அடிப்படையிலே அதுக்கு முன்பு யாரு அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், அவர் தான் இதை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் இந்த சங்கீதம் 119 சங்கீதம் தாவீதின் ஒரு போதக சங்கீதம். எனவே அவர் தான் 120 121 எழுதிருக்கலாம் என்று வேத பண்டிதருடைய கருத்து. இது போர்க்காலத்திலே போர் வீரர்கள் மலை உச்சியிலே தங்கியிருக்கும் போது இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்களாம். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த பாடலை சங்கீதமாக பாடிக்கொண்டு தங்களை திடப்படுத்திக் கொண்டு தேவன் எங்களை காப்பார், தேவன் எங்களை பாதுகாப்பார், எங்களுக்கு அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி தாவீது அவருடைய போர் சீவர்களும் சேர்ந்து பாடுகிற பாடலாக இருக்கும் என்று சொல்லி சில எபிரேய ரவிமார்கள் கூறுவது உண்டு. ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் ஏன் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், ஏறெடுப்பேன் என்று அல்ல, ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் என்பதல்ல, ஒத்தாசை வரப்போகும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். உடைய அர்த்தம் என்ன? அது வருமோ வராது, தேவன் இறங்குவாரோ இறங்க மாட்டார், தேவன் எனக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஏனென்றால் மனுஷன் வாழ்வதற்கு 2 தேவை. ஒன்று வானம், மழை, வெயில், பனி, காற்று, மற்ற அநேக காரியங்கள். 2வது பூமி, அது விளைச்சலை கொடுக்கிறது. மனிதன் தங்குவதற்கு சகல காரியம், அவன் வசதியை வாழ
அவனுக்கு தேவையான கடல் மீன்கள், ஆறு, ஏரி எல்லாமே பூமியில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் உண்டாக்கின வானத்தையும் பூமியும், அதான் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படும். ஸ்தோத்திரம். எபிரேய மொழியிலே காசமாயும் ஹாரேஸ் என்று சொல்லப்படும், வானமும் பூமி. ஸோ ஒரு மனிதனுக்கு உதவி என்று செய்ய வேண்டுமானால் அது கர்த்தரிடத்தில்தான் வரும். இந்த பூமியிலே எந்த ஒரு மனுஷன் எல்லா காரியத்துக்கும் அவன் தேடுகிற முதல் காரியம்னா கடவுள். ஸ்தோத்திரம். பறவைகள், மிருகங்கள், மரங்கள், செடி, கொடி, வாழ்வு ஒவ்வொரு சின்ன உயிரினமும் கடவுளுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் ஆகஸ்ட் மாதம் 8வது மாதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தினராக என் கண்களை ஏறெடுப்பேன். பைபிளிலே அநேக பசுத்தவான்களுக்கு ஜெயம் கொடுத்ததெல்லாம் அந்த பர்வதம் தான். நோவாவுக்கு ஒரு அரராத்து மலை, பேழை நின்றது மலை. ஆபிரகாமுக்கு ஏகோவா ஈரே என்ற தாபோர் மலையிலே அவன் ஈசாக்கை பலியிட்டான். அதே போல ஸ்தோத்திரம் இன்னும் வரிசையா வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மோசே அவன் சீனாய் மலை, ஸ்தோத்திரம் தாவீது சீயோன் கோட்டை என்று அவன் மலையிலே எருசலேம் கோட்டையிலே அவன் கட்டினான். அதே போல எலியாவுக்கு கர்மேல் மலை. இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தாவீது கட்டின ஆலயமும் அந்த ஸ்தோத்திரம் மலையில் தான் உண்டு. இயேசுக்கு ஒரு ஒளிவ மலை, ஸ்தோத்திரம். அப்ப எல்லாரும் பாருங்க, அந்த பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஏனென்றால் சமாரிய ஸ்திரீ சொல்லும் போது இந்த மலைகளிலே முற்பிதாக்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். அப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்லும் போது என் கண்கள் ஒத்தாசை எனக்கு ஹெல்ப், எனக்கு உதவி வரும் என்று இந்த பூமியில் உள்ளவர்களே அல்ல, எனக்கு இந்த உலகத்திலே பிறந்த பெற்றோர்கள், உடன் பிறந்தோர் இவங்களெல்லாம் எனக்கு இந்த உதவியெல்லாம் நான் மறுபடியும் செய்யணும். யாராவது நமக்கு உதவி செய்தால் நாம் மறுபடியும் அவங்களுக்கு அந்த உதவியை திரும்ப செய்ய அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நம்ம யாரிடமாவது உதவி கேட்டால் அவர்களுக்கு சில உதவிகள் நாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு எல்லா நாளும் உதவி செய்து கொண்டே பிரதிபலன் எதிர்பாராத ஒரு தேவன் யார் என்றால் அது தேவனாய் கர்த்தர். எனவே வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். ஆனால் அந்த வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதாவது பாசிட்டிவ் அர்த்தம் என்ன? நான் கண்களை ஏறெடுத்துட்டே இருப்பேன், எனக்கு வந்து கொண்டே இருக்கும். எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு, என் கண்களை தேவன் விட்டு நான் அகற்ற மாட்டேன். ஆனால் அவருடைய உதவி எனக்கு எவ்வரி மினிட்ஸ் எவ்வரி செகண்ட் வந்து கொண்டே இருக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. அப்ப ஆண்டவர் இந்த மாதத்தில் கடந்த 7 மாதங்கள் செய்த உதவியை காட்டிலும் இந்த 8வது மாதத்திலே அதிக உதவிகள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனையோ உதவிகளை பெற்றிருப்பீர்கள், எத்தனையோ ஆசீர்வாதங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு வேறு விதமாக ஒரு அதிசய வழி விதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் 800 கோடி மக்களும் உதவி கேட்கிறாங்க. பணக்காரனுக்கு உதவி, ஏழை பிச்சைக்காரனுக்கு, மிருகங்களுக்கு, எல்லாருக்கும் உதவி. பணக்காரனுக்கு எனக்கு சுகர் வியாதி இருக்கக்கூடாது, பிரஷர் இருக்கக்கூடாது, நான் சமாதானம் வாழணும். நடுத்தர மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் ஒரு வீடு எக்ஸ்ட்ரா கட்டணும், இன்னும் நான் ஆசீர்வாதமாக இருக்கும். ஏழைக்கு என் பிள்ளை நல்லா வரணும், நல்லா முன்னுக்கு வரணும். பிச்சைக்காரனுக்கு எனக்கு அன்றாட சாப்பாடு வேணும். பாருங்க, உதவியை எதிர்பாராத ஒரு மனுஷனும் இந்த பூமியில் இருந்ததில்லை. அப்ப ஆண்டவர் சொல்லும், இந்த இடத்துல யாருக்கெல்லாம் அவர் உதவி செய்கிறார். அதான் கர்த்தரிடத்திலிருந்து யாருக்கெல்லாம் உதவி வந்து கொண்டிருக்கிறது, சிலருக்கு வந்து கொண்டிருக்கிறது,
சிலருக்கு வாரத்துக்கு ஒரு முறை கர்த்தர் உதவி செய்கிறார், சிலருக்கு மாதத்துக்கு ஒரு முறை கர்த்தர் உதவி செய்கிறார், சிலருக்கு ஒவ்வொரு நாளும் யோசேப்பு கூட இருந்தது போல கூட இருந்து உதவி செய்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் உதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார், யாரெல்லாம் அந்த பாக்கியம் என்று பார்க்கும்போது, முதலாவது யோபு 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, யோபு 33:26 அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். முதலாவது தேவனுக்கு மனுஷன் மேல எப்படி இருக்கணுமா? பிரியம் உண்டாகும். தேவன் தன் சிருஷ்டித்த மனிதன், ஏசியா 40 ஓராம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசியாவிலே 40 ஏசியா 43ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 21ஆம் வசனத்திலே 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். முதலாவது தேவனுக்கு மனுஷன் மேல என்ன உண்டாகும்? பிரியம் உண்டாகும். எனவேதான் இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தவுடன் உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும். எஸ், மனுஷன் மேல மனுஷனை ஆண்டவர் நேசிக்கும். தன் சாயல படைத்த மனுஷன் ஆதாம நேசிச்சான். எனவேதான் நம்ம அவனை தேடி போனோம். அப்ப அந்த காலை நேரத்திலே தேவன் என் மேலே பிரியமா இருக்க நான் அவருக்கு என்ன செய்யணும்? தேவன் அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்ப என் மேல அவர் ரொம்ப அன்பா இருக்க நான் என்ன செய்யணும்? ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி, முதலாளி நம்மளை பாராட்டணும், எஜமான் நம்மளை பாராட்டி சம்பளம் கூட கொடுக்கணும்னா அவர் செய்கின்ற அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்து அவருக்கு பிரியமா அவர் என்ன விரும்பினாரோ அதை அப்படியே செய்யணும். அது அவர் பிரியப்படுத்தும்படி செய்கிற வேலை. சில வேலைக்காரர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சம்பளம் கூட கொடுக்குமே என்று சொல்லி வேலை செய்யுமா, ஆனால் முதலாளிக்கு அது மேல் பிரியம் இருக்காது. வேலை நடந்து முடிஞ்சிருச்சு, வேலை சுத்தமா இருக்கும், ஆனா அவன் மேல பிரியமாயிருக்கு. தோற்றம். சில நபர்கள் வேலையும் செய்வார்கள், அந்த அவன் மேல முதலாளிக்கு பிரியம் உண்டாகி அவனுக்கு இன்னும் என்ன உதவி செய்யணும். அந்த முதலாளி சொல்ல தன் ஆபீஸ்ல, எப்பா நான் சொன்னதெல்லாம் நீ செய்த, உனக்கு நான் ஏதாவது செய்யணும் சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லி எனக்கு ஆசை வருது சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யணும். அதைத்தான் தேவன் இந்த ஒத்தாசை வானத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அங்கே சொல்லப்பட்டது. யோபு ஸ்தோத்திரம், அவன் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை கெம்பீரத்தோடு பார்க்கும்போது, அதான் என் கண்களை பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கும் போது அவர் நம்மகிட்ட ஈசாக்கு கேட்கிறான், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு ஆடு எங்க பாருங்க. ஆபிரகாமுடைய அந்த வார்த்தை, அது அப்ப சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவனோடு கூட வருகிற தேவனுடைய வார்த்தை. அது இயேசு கிறிஸ்து. அவன் சொல்லுறான், தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆட்டுக்குட்டி எங்கே? இயேசு கிறிஸ்து எங்கே? ஆபிரகாம் சொல்கிறான், தேவன் பரமபிதா அவர் ஏற்ற காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை அனுப்புவார். அப்ப இவன் உதவியை எதிர்பார்த்து போல தேவனுக்கு பிரியமாய் நடக்க போற. நம்ம சபைக்கு வரும்போது உதவியை எதிர்பார்த்து வரக்கூடாது. நாம் ஆராதிக்கும் போது ஏதாவது கிடைக்குமே என்று நாம் ஆராதிக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஏதாவது எனக்கு நீ கொடுப்பாரு என்று சொல்லி ஜெபிக்க கூடாது.
தேவனுக்கு நான் பிரியமாய் நடக்கும். அவர் என்னேல் பிரியம் வைத்து தோற்றம். ஒரு மனுஷன் பிரியத்தை கேட்டு வாங்குவதற்கும் ஒரு மனுஷன் மேல பிரியப்படுவதற்கும் வித்தியாசம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்கிறோம், ஸ்தோத்திரம், அவன் மேல் பிரியமாகி அவனுக்கு நீதியின் பலன்களை அவர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 105:17 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தாலும் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். எனவே சங்கீதம் 105:17 அவனை அழைத்து ஒரு புருஷனை அனுப்பினார். அவன் சிறையாக விற்கப்பட்டான். ஆண்டவர் அவனை சிறையாக விற்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? இவன் தான் அந்த குடும்பத்தை ரட்சிக்க முடியும். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தில் யார் நல்ல ஒரு நிலைக்கு வரப்போறாங்க என்பதை தேவன் அறிந்து அவர்களுக்கு சில சிக்ஷைகளை கற்றுக் கொடுப்பார். சபையில யாரை பயன்படுத்தணும், அவர்களுக்கு சில உபத்திரவங்களை கொடுப்பார், சில சிக்ஷைகளை அனுப்புவார், சில பாடுகளை தேவன் அனுமதிப்பார். ஏன்? அவனுக்கு ஒத்தாசை வேணும். வானத்தின் உண்டாக்கின கட்டடத்திலிருந்து ஒத்தாசை நீ உதவி ஹெல்ப் என்பது அல்ல. ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீ உதவி பெற்றுக்கொண்டால் மாத்திரம் உதவி கொடுக்கிறவனாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம யாருக்காவது உதவி செய்தோம்னா அது மன திருப்தி கொடுக்கும், கொஞ்சம் சந்தோஷம். யாராவது நமக்கு உதவி செய்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ கொடுப்பதை நீ வாங்குவதை பார்க்கணும், கொடுப்பதே சிறந்தது. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது யோசேப்பை கர்த்தர் கொடுக்கும்படி, அவனை சிறையாக இருக்கும்படி அந்த இடத்துல அவனை பயன்படுத்தினார். அவன் மேல கர்த்தர் பிரியமாக இருந்தபடி. அப்ப ஆண்டவர் இந்த பிரியம் எங்கிருந்து வருமா? 1 சாமுவேல் 15:22 ஆண்டவர் சாமுவேல் சவுலுக்கு சொல்றான், உன் பலியை பார்க்கிலும் உன்னுடைய பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்ப தேவன் நம்ம மேல பிரியமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய காரியம் ஒபே, அவருக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவர் கீழ்ப்படியும்னா ஆண்டவர் சொல்ற எல்லா காரியம் பாருங்க, எந்த காரியமே கஷ்டம் சொல்ல முடியும். எந்த காரியத்தையும் ஆண்டவர் மனுஷனுக்கு கஷ்டமான எந்த காரியத்தையும் இந்த வேதத்துல சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர் நீ எத்தனை பலி இட்டாலும் எத்தனை காணிக்கை கொடுத்தாலும், ஆனா உனக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால் உன் மேல கர்த்தர் பிரியமாகும். உங்களை பிரியம் எங்கிருந்து வருது? நீ கீழ்ப்படியும் போது. பாருங்க, சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளை அதிக நேசிப்பாங்க. காரணம் என்னன்னா, அவன் தன் பெற்றோர் சொல்ல எல்லா காரியத்துக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பான். அவர் என்ன சொல்றாங்களோ அந்த காரியத்தை அப்படியே செய்வான். தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யும் போது அவன் மேல் தேவனுக்கு பிரியம் உண்டாகும். அப்ப ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு ஒத்தாசைகளும் உதவிகளும் வர வேண்டுமானால் தேவன் சொன்ன காரியத்துல சில காரியத்துல நீங்க கீழ்ப்படியாம இருப்பீங்க. ஒருவேளை ஞானஸ்தானமா இருக்கலாம், அல்லது வேதத்தை வாசிப்பதிலே குறைவு இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய அன்பு காட்டுவதிலே குறைவு இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்திலே குறைவு இருக்கலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டது, உன் வழியை பார்க்கணும், கீழ்ப்படி, நீ உபே பண்ணா தேவனுக்கு உன் மேல பிரியம் உண்டாகும். சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல படிப்பு கம்மியா இருக்கும், ஆனா அந்த மாணவனுடைய ஆக்டிவிட்டிஸ், அந்த கீழ்ப்படிதல், டிசிப்ளின் அந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அந்த ஆசிரியர் அவனை பக்கத்திலே அழைத்து அவனுக்கு சில அவன் கீழ்ப்படுகிறான், உண்மையா இருக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில மேல்படிக்கு போனோம்னா, நம்ம மேல மேல உயரணும்னா ஃபர்ஸ்ட் நம்முடைய காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செயல்படும். தேவன் சொன்ன எல்லா கட்டளைகளையும் பாருங்க, எதுவுமே மனுஷனுக்கு கடினமானதை சொல்லலாம். நீ கொலை செய்யாத இருப்பாயான்னு ஆண்டவர் சொன்னார்.
ஏன் சொன்னாரு? நீ கொலை செஞ்சனா பட்டயத்தை எடுக்கிறேன், பட்டயத்தால சாவு, நீ சீக்கிரம் செத்து போயிருக்க. அதுக்காக சொன்ன உன் தாயும் தகப்பனும் கணம் பண்ண கட்டளை கீழ்ப்படினார். ஏன்? நீ நாளைக்கு தகப்பனாக, உனக்கு வரப்போகிற மனைவி நாளைக்கு தாயாவால், நீ எதை நினைக்கிறையோ அதைத்தான் அருமை. நீ உன் தகப்பனின் தாயும் கணம் பண்ணலானா ஸ்தோத்திரம், அதே சாபம் உன் மேல வரும். மூணாவது பாருங்க, நீ பொய் சொல்லாது இருப்பாயாக. ஆண்டவர் நிறைய ஆண்டவர் மனசு சொல்ல காரியம்லாம் பாருங்க, அவனுக்கு உதவி செய்யும்படி. அப்ப இந்த இடத்துல வாசிக்கணும், உன் மேல பிரியம் உண்டாகுனா நீ கீழ்ப்படியணும். செகண்ட் சங்கீதம் 1 சங்கீதம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கணும், கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, அவன் இலை உதிராத மரத்தை, நல்லா கவனிங்க, இலைகள் உதிராத மரம் அல்ல, இலை உதிராத மரம். இலைகள் அல்ல, இலை மீன்ஸ் என்னன்னா அது பேரிச்சை மரம். பேரிச்சை மரத்தை போல அல்லது நீ பனை மரத்தை போல என்ன சொல்லி கனி கொடுப்பாய். பனை மரத்துல ஓலையிலிருந்து அவருடைய வேறு வரைக்கும் எதுவுமே வேஸ்ட் இல்லை என்று சொல்லி அறிஞர்கள் கண்டுபிடிச்சு எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளது. அதே போல கர்த்தருடைய வேதத்தை இரவோடு தியானமா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான, இலையுதிராத மரத்தை போல இருக்கும். அப்ப முதலாவது ஒரு கீழ்படிச்சா அவனுக்கு மேல கர்த்தர் தெரிய வரும். ரெண்டாவது அவர் கொடுத்த வார்த்தையை அவன் மெடிடேஷன் தியானம் பண்ணிக்கவன் நினைச்சிட்டே இருக்கும். குடும்ப கவலை, ஸ்தோத்திரம், உலக கவலை இதெல்லாம் நினைக்காதபடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை வேதத்திலே நீ இரவு பகலும். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா அல்லது மற்ற காரியம் செய்ய வேண்டாம் என்பதல்ல, இந்த வேதத்தின்படி நடப்பவர்கள் உத்தம மார்க்கத்தார். அப்ப ஆண்டவர் இந்த வேத எழுத்துக்கள் நீ சொல்லும் போது உனக்கு உதவி வரும். இந்த வேத வசனத்தை நீ படிக்கும் போது உனக்கு உதவி வரும். இப்ப ஸ்தோத்திரம், இந்த வேத வசனத்தை நாத்தானியே என்கிறவன் படித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்னா நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமா என்று சொன்ன இயேசு சொன்னார், நீ அத்தி மரத்து கீழே இருக்கும் போது நான் உன்னை கண்டேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காலத்து யூதர்கள் அத்தி மரத்து கீழே தான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிப்பாங்க. அப்ப நாத்தானியேல் ஒவ்வொரு நாளும் மேசியா வருவாரு, நாசரேத்திலிருந்து ரட்சகர் வருவாருன்னு ஒவ்வொரு நாளும் அத்தி மரத்து கீழே படிக்கும் போது வார்த்தையாக இயேசு நாத்தானியேலை பார்த்துட்டே இருக்கார். இவனுக்கு ஒத்தாசை என்ன ஒத்தாசை? இது முதல் நீ பெரிய காரியங்களை காண்பாய். வானத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீ காண்பாய். அப்ப நம்ம பார்க்கிறோம், வேதத்தின்படி இரவும் பகலும் தியானமாய் இருக்கும்போது நம்முடைய வழி பெசகா. அப்ப அவன் மேல கர்த்தர் எப்படி இருப்பார்னா பிரியமா இருந்தான். ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி, இவங்க மேல போற கர்த்தர் ஏன் பிரியமா இருந்தார்னா இரவு போன வேதத்தை தியானமா இருப்பார்கள். சங்கீதம் 19:14 ஸ்தோத்திரம் சொல்லி என் தியானம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது என்று சொல்லுகிறான். இன்னொன்று, இந்த வேதத்தை தியானம் பண்ணும் போது நல்லவருடைய வழிகள் கர்த்தருக்கு எப்படி இருக்குமா, பிரியமா இருக்கும். சங்கீதம் 37:23 சங்கீதம் 37:23 ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வழிய நல்லவனா இருக்கிற வழி கர்த்தருக்கு எப்படி இருக்குமா, பிரியமா இருக்கும். 37:23 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருப்பார். அவனுடைய வழிகள் மேல் கர்த்தர் எப்படி இருப்பாரா, பிரியமாயிருப்பார். ஸ்தோத்திரம். டேவிட் லிவிங்ஸ்டனை பேட்டி எடுக்க போனவர் ஸ்தோத்திரம், அவரை காணவில்லை. ஸ்தோத்திரம், அவர் எங்கே இருப்பார் என்று சொல்லி 3 மாதம் தேடியும் அவரை காணவில்லை. அப்பொழுது அவர்களை ஸ்தோத்திரம் அவரை அனுப்பினவர்கள் கேட்டார்கள், டேவிட் லிவிங்ஸ்டன் நீங்கள் பார்த்தீங்களா?
அப்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் டேவிட் லிவிங்ஸ்டனை இயேசு என்ற உருவத்திலே நான் அவரை பார்த்தேன். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஏன்? அவர் முழுமையாக வேதத்தை பற்றி மக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய மலைவாழ் மக்களுக்கு, ஸ்தோத்திரம், அந்த குருட்டாட்ட பிடிச்ச மக்களுக்கு, நாகரிகம் இல்லாத மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்தார். சைனாவிலே ஒரு தேவனை தேடுகிற தேவ மனுஷன், என் தாய்க்கு படிப்பறிவு இல்லை ஆண்டவரே, எப்படி இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பது? அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ படிச்சு கொண்ட வேதத்தை அதன்படி நீ நடந்தனா உன்னையே உன் தாய்க்கு வேதமாக மாற்றி கொடுப்பேன். அந்த தாய் இவருடைய வாழ்க்கையை பார்த்து மனம் விரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம்ம மேல பிரியம் உண்டாகிறது. வேதத்தை தியானம் பண்ணும்போது நம்ம மேல் பிரியம் உண்டாகிறது. இன்னும் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், சங்கீதம் 40:8 நாம் வாசிக்கிறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். பாருங்க, வேதத்தை படிக்க படிக்க ஒரு மனுஷன் நல்லவன் ஆக்கி அவனுக்கு வருகிற ஒத்தாசை ஒன்றும் தடை இல்லாம வந்துட்டு நல்லவனுடைய வழிகள் உறுதிப்படுகிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து மேல கரையேறின உடனே, இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். காரணம் என்ன? ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்நானம் வந்தவுடன் இப்படி தேவனின் நீதியை நிறைவேற்றும், நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும், நான் தேவகுமாரனா இருக்கணும், இப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். எனவே தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிரியமா இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டுமானால் கீழ்ப்படியணும், வேதத்தை தியானம் பண்ணணும். அப்படி செய்யும் போது இந்த மாதத்தில் கர்த்தர் பல ஒத்தாசைகளை கர்த்தர் நமக்கு அனுப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே தேவனுடைய ஸ்தோத்திரம், 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் கருணை தேடு எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அர்த்தம் என்ன? உண்மையாய் தேடுவோருக்கு அவருக்கு ஒத்தாசை கர்த்தர் கொடுப்பார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் கர்த்தரை உண்மையாய் சேவித்து, முதலாவது சொன்னேன், அவர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு பிரியம் உண்டாகும். அவர் நம்மளை பார்க்கும்போது நமக்கு நம்மீது அவருக்கு நேசம் உண்டாகும். இரண்டாவது, அவருக்கு உண்மையாய் அவரை தேட. உண்மையா அவரை எப்படி தேட? நம்ம யாராவது சொல்லி ஜெபிக்க கூடாது, யாராவது நம்மளை சொல்லி வேதத்தை வாசிக்கூடாது, யாராவது சொல்லி நம்ம ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கக்கூடாது. நான் தேவனுக்கு நான் உண்மையா இருக்கேன். மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவருக்கு முன்பாக என்ன நீதிமானாக நான் காண்பிக்க விரும்பக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பரிசேரே சதிசேரே, ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஐயோ சொன்னார். ஸ்தோத்திரம், உங்கள் நீதி பரிசே சதிசேர நீதியை பார்க்கணும் அதிகமா இருக்கணும். அப்ப நம்ம நீதி, நமக்குன்னு ஒரு நீதி இருக்கு. யாராவது பார்ப்பாங்க, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நம்மளை கனம் பண்ணுவாங்க, நம்மளை மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு என் உண்மையை காண்பிக்க கூடாது. எனக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? ஐயா, மனசாட்சி நம்மளை குத்தும். நீங்க தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் முழுவதும் நீங்க தேவனுடைய காரியத்துல, எல்லா காரியத்திலும் உண்மையாய் செயல்படுறீங்களா? ஆனாலும் பாருங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகம் எல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் நமக்கு அதை பற்றி உணர்வு இல்லை. ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே என்று வசனத்தில் வாசிக்கும். அப்ப நமக்கு ஒத்தாசை, யாருக்கு ஒத்தாசை
அவனுக்கு ஒத்தாசை கொடுக்கும். இரண்டாவது, எவன் அவரை உண்மையாய் ஆராதிக்கிறானோ அவனுக்கு ஒத்தாசை கர்த்தர் கொடுக்கிறார். உண்மை ஆண்டவர் சொன்ன மோசே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என் வீட்டிலே. அப்ப ஆண்டவர் மொத்த ஜனங்களும் அவனுக்கு விரோதமா எழுதும் போது, அவருடைய அண்ணனும் அக்காவும் எழுதும் போது கர்த்தர் சொன்னார், அவன் என் வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அப்ப தேவன் மோசே கை தூக்கும் போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறான், உடனே உதவி செய்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில உண்மையை கர்த்தர் எல்லா ஸ்தானத்திலும் எல்லா கிரியைகளிலும் பெர்ஃபெக்ட் உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒத்தாசை வரணும்னா சில காரியத்துல நம்ம உண்மை இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில சீசர்களை பார்த்து சொல்றாரு, உலக மனுஷன் தங்கள் காரியத்தில் உண்மையா இருக்கும் போது பரலோக காரியத்திலே நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட உலக பொருளிலே உலக சம்பாத்தியத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்க தசமபாகத்தை கொடுக்கவே நம்ம ஏமாத்துறோம்னா பரலோக காரியத்தை கர்த்தர் நம்ம கொடுக்க யோசிப்போம். பரலோக சிங்காசனத்தை கொடுக்க கர்த்தர் யோசிப்போம். ஏன்னா இந்த உலக பொருளே நம்ம தேவனுக்கு கனம் பண்ணல. நமக்கு அற்பமாய் ஒரு நாள் விளைகிற காய்கறிகள் தானியங்கள் இதுவே தேவனுக்கு கொடுக்க கொஞ்சம் யோசிக்கும். இத காயின் அப்படித்தான் யோசித்தான். ஆண்டவர் சொன்னார், ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கும், ஆனா காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. காரணம் இல்ல, அவன் உண்மையாய் பலியிட. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட உண்மைய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். அவன் எப்படி இருப்பான்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 2 ஸ்தோத்திரம் 1:4 ஒரு சம்பவத்தை குறித்து எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் வைக்கிற சோதனையை நாம் பார்க்கலாம். அவன் உண்மையா இருப்பானோ இல்லையோ என்பதை கர்த்தர் அறியும்படி அவனை கைவிட்டான். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 32, 31 வாசிக்கிறோம். 32-31 ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். எசேக்கியாவுக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்தாரு, ஆனா அவனை சோதிக்க கைவிட்டார். அவன் உண்மையா இருக்கானா இல்லையா என்று சோதிச்சாரு. அதுல அவன் தோற்று போனான். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருக்கிற பெருமை, ஸ்தோத்திரம், அவனுக்குள்ள இருக்கிற அகந்தை. அப்ப தேவன் எல்லா காரியத்திலும் அவனுடைய உண்மையை எதிர்பார்த்தார். ஆனால் அவனும் அந்த காரியத்திலே உண்மை இல்லாதவனாயிருந்தான். எனவேதான் ஸ்தோத்திரம், ஆண்டவர் குறிப்பிட்ட நாட்களிலே உன்னுடைய அரண்மனை எல்லாம் கொள்ளையாக கொண்டு போகப்படும், இந்த காரியத்திலே நீ மதியீனமாயிருந்த. அப்ப வேறு வாசிக்கிறோம், அவனவன் உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 சாமுவேல் 26-23 அவனவன் உண்மைக்கு தக்கதாக அவர் பலன் அளிப்பார். 2 ராஜாக்கள் 23 எசேக்கியா நான் உண்மையா நடந்தேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 39 வயசு வரைக்கும் நான் உண்மையா இருந்தேன் எசேக்கியா ராஜா. அப்ப ஆண்டவர் நீ வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, நீ பிழைக்க மாட்டேன். பாருங்க, 39 வயசு வரைக்கும் உண்மையா இருந்தவன் இந்த கிருபையின் நாட்கள்ல 15 வருஷம் கர்த்தர் கூட கொடுத்தாரு, அதுல உண்மை இல்லாம போயிட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னை கைவிட்ட இடத்துல இப்படி நீ ஸ்தோத்திரம் கர்த்தரை ஏமாத்திட்டே. அப்ப தேவன் உண்மையா இருந்த அவனுக்கு 15 வருஷம் ஒத்தாசை கர்த்தர் அளிக்கிறார். நமக்கு சில நேரத்தில் உண்மையா இருக்கும் போது ஒத்தாசை வந்துட்டே இருக்கும். நம்ம என்னைக்கு உண்மை இல்லையோ ஸ்டாப், அந்த ஹெல்ப், தேவனுடைய ஹெல்ப், தேவனுடைய உதவி நின்று விடும். மனுஷ உதவி வரும்,
நம்மளை சித்திரவதைப்படுத்தும், நம்மளை காயப்படுத்தும். ஆனா தேவனிடத்திலிருந்து வர உதவி நின்று போய்விடும். ஸ்தோத்திரம். மத்தேயு 25:21 ஆண்டவர் இயேசு சொன்னார், உண்மையுள்ளவர் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான். சொன்னார், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன அநேகத்தில் ஆசீர்வாதம். அப்ப ஒத்தாசை வர வேண்டுமானால் முதலாவது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், ஒத்தாசை அனுப்புவார். இரண்டாவது உண்மையா இருக்கணும், ஒத்தாசை அனுப்புவார். மூன்றாவது காரியம் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வாரா? கூட கொடுப்பார். அப்ப தேவன் ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீ தேடணும். ஏன் அப்படி சொன்னார்? ஆதாம ஏவாளை கர்த்தர் படைச்ச உடனே ஆதாம் முதலாவது விழித்து பார்க்கும்போது யாருக்கும் பார்த்தான்? தேவனாக கர்த்தர். ஏதோ அதான் அந்த இடத்துல கர்த்தரிடத்திலிருந்து என்று சொல்லும்போது ஏதோகே ஜெகோவா. கிபி 72 ஜெப்தூஸ் இந்த வார்த்தையை எழுதும்போது, ஜெகோவா என்று எழுதும்போது 70 ஆசிரியர்கள் எழுந்து நின்று குளிச்சுட்டு புது பேனாவை எடுத்துட்டு ஏகோவா ஒன் ஆஃப் த காட் சத்தமா சொல்லிட்டு தான் நின்றுட்டு தான் அந்த எழுத்து எழுதும். அந்த அளவுக்கு ஹோலினஸ் அசுத்தமான வார்த்தை தான் அந்த ஜெகோவா. ஆண்டவர் அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன காரியம் ஸ்தோத்திரம். முதலாவது ஆதாம் கண்ணை விழிச்சோன்னு பார்த்தது கர்த்தரை. அத நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ பார்க்கணும். அப்பதான் மற்ற எல்லாம் உனக்கு என்ன செய்யப்படும்? கூட. ஆனா மனுஷன் என்னைக்கு பாவம் செய்ய ஆரம்பிச்சானோ அன்றில் இருந்து தேவனை பார்ப்பதை விட்டுட்டு, ஒத்தாசை வரும் பர்வதங்களை பார்ப்பதை விட்டுட்டு, மனுஷனை, மரங்களையும், கல்லுகளையும், ஆறுகளையும், கடவுளையும், மண்ணையும், பொன்னையும் என்னென்ன பார்க்கிறானோ எல்லாத்தையும் கடவுளாக. சின்ன பூச்சி அது கூட கடவுள், தீ கடவுள், காற்று கடவுள், மின்னல் கடவுள், எல்லாத்தையும் கடவுளாகிட்டான். என்னைக்கு அவன் கடவுள் சாயல பார்க்க மறந்தானோ எல்லா சாயலும் அவனுக்கு கடவுளா மாறிச்சு. என்ன செஞ்சது? இவன் பார்த்த தீ அவனை கொன்றது. இவன் வளர்ந்த கடவுள் கடல் விழுங்கியது. இவன் 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 கும்பிட்ட காற்று சூறாவளியை அவனை கொன்றது. இவன் வணங்கின மிருகங்கள் அவனை கொன்றது. இவன் வணங்க பூச்சியினங்கள் அவனை கொன்றது. இவன் எதையெல்லாம் வணங்கினானோ எல்லாமே அவனை கொன்றது. இவன் எதை வணங்கலையோ கர்த்தர் அவர் இவனுக்காக கொன்ற மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்தார் இயேசு. அப்ப ஆண்டவர் பாருங்க, நீ முதலாவது பார்த்த முகம் யெகோவா தேவகுமார் இயேசு, அவரே நீ மகன். ஏனென்றால் ஏன் ஆண்டவருக்கு வார்த்தை சொல்லணும்? அந்த ஆதாம முழிச்ச உடனேயும் கர்த்தரை பார்த்தான். இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆதாம் 3ஆம் நாள் உயிர் திறந்தவுடன் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும், மரியாதை நீ என்னை தொடாத என்று சொன்ன. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய முகத்தை பார்ப்போம். ஸ்தோத்திரம். தாவீது சொல்லும் போது, நான் அந்தி சந்தி மத்தியானம் இல்லை, உங்களுடைய முகத்தை பார்ப்பேன். நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில். அப்ப எப்பொழுது நமக்கு ஸ்தோத்திரம், எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வது முக்கியம் அல்ல, ஒத்தாசை அனுப்புற கர்த்தர் முக்கியம். எனவே உங்க மேல பிரியமா இருந்தா ஒத்தாசை அனுப்புறார். நீங்க அவருக்கு உண்மையா இருந்தா ஒத்தாசை அனுப்புறார். மூணாவது அவருடைய சாயலை பார்த்து, முதலாவது ராஜ்யத்தை பார்க்க நீங்க விரும்பினால் உங்களுக்கு ஒத்தாசை. இந்த மாதம் முழுவதும் ஒத்தாசை என்ற தலைப்பில் கர்த்தருடைய கரத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளும் இந்த 3 கூட்டத்தார் ஸ்தோத்திரம். இந்த 3 பேர்கள் கர்த்தர் பிரியமா இருந்தபடினாலே ஒத்தாசை. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கெல்லாம் கர்த்தர் ஒத்தாசை செய்ய மாட்டார், யாருக்கெல்லாம் கர்த்தர் உதவி செய்ய மாட்டார், யாரெல்லாம் தேவனுடைய ஒத்தாசையை இழந்து போனார், யாரெல்லாம் தேவன் கொடுத்த ஒத்தாசையை பயன்படுத்த, யாருக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஒத்தாசை இன்னும் பயன்படுத்தாம பூமியின் வானத்தில் அப்படி இருக்கு என்பதை குறித்து ஞாயிற்றுக்கிழமை
நாளைய தினத்திலே நாம் ஸ்தோத்திரம் கேட்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச ஸ்தோத்திர காலை வாக்குத்தத்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு ஒத்தாசை அனுப்புகிற கர்த்தரிடத்திலிருந்து, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா இயேசுவே, ஆவியானவரே, மகிமையே மாட்சிமையே, ஓ சபலந்தரவா, ஹல்லேலூயா இயேசுவே, ஆவியானவரே, ஓ விபவபலந்தரவா, நன்றி. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. உம்மை போல் தேவன் இல்லை, பூமியில் பணிந்திடவே. ஆவியானவரே, இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவோ ஒத்தாசை இருக்கிறது. நீ யாருக்கெல்லாம் பிரியமா இருக்கிறீரோ அவனுக்கு ஒத்தாசை கொடுக்கிறீர். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசை கொடுக்கிறீர். யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஒத்தாசை நீர் கொடுக்கிறீர். இந்த 3 காரியத்தை செய்யும்போது ஒவ்வொரு மக்களுக்கும் ஒத்தாசை. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மேலும் நாளைய தினத்தில் ஆராதனை காலை 7:30 மணிக்கு ஸ்தோத்திரம் இதே தலைப்பில் சில வார்த்தை நாம் கேட்கலாம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் இஸ்ரேல், பெத்தேல் ஏஜி சபை, புதுச்சாம்பலி, மேட்டூர், சேலம் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9944250024. இன்றைக்கு சங்கிலித்துறை ஜெபம் அதிகாலை 5 மணிலிருந்து நாளை 5 மணி வரைக்கும் நடைபெறும். எனவே வாட்ஸ்அப்பில் போடப்பட்ட குறிப்பிட்ட நபர்கள் அந்த டைம் பார்த்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.